ரமலான் வந்தும் எனது கஷ்டங்கள் தீரவில்லை, ரமலான் வந்தும் எனது பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் நான் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோடு மாற்றீடு தொடர்பை ஏற்படுத்துங்க. அப்ப எனவே நேரத்தை விரயப்படுத்தாம குர்ஆனை ஓதுங்க. தாய், பிள்ளைகள், சகோதரிகள், தந்தை எல்லாரும் கேளுங்க. பாப்பா இன்றைக்கு சஹருக்கு என்ன சாப்பாடு, இஃப்தாருக்கு என்ன செய்வோம், இப்படி பிள்ளைகள்கிட்ட கேட்கிற மாதிரி மூத்த மகன் நீங்க எவ்வளவு குர்ஆன் ஓதுனீங்க, மகள் எவ்வளவு குர்ஆன் ஓதுனீங்க, மாஷா அல்லாஹ் இதுல போட்டி வரணும். மகள் சொல்றாள் 5 ஜுஸு ஓதினேன் வாப்பா, தர்ஜமாவோட 1 ஜுஸு 4 ஜுஸு நான் மேலதிகமா ஓதினேன். மகள் சொல்லுகிறார், மகள் சொல்ல வேண்டும் நான் 5 ஜுஸு ஓதினேன், 6 ஜுஸு ஓதினேன். இப்படித்தான் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். வஃபீ தாலிக் ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன். போட்டி போறேன்னா இதுல போட்டி போடுங்க. நீங்க ஏதாவது ஒண்ணுல போட்டி போட நினைச்சா நன்மையில போட்டி போடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தந்தை நன்மையில் முந்திக் கொண்டார், தாய் நன்மையில் முந்திக் கொண்டார். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். முந்தியவர்கள் முந்திக் கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நோம்புல பெறணும். நேரத்தை விரயமாக்காதீங்க, குர்ஆனை ஓதுங்க. ஹதீஸுல் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத் படிங்க. தஃப்சீர் தபரி, இப்னு கஸீர், குர்துபி, பகவி, மஆலிமுத் தன்சீல், இப்படி தஃப்சீர்களை படிங்க. அறிஞர்களால் பேசப்படுகிற தஃப்சீருடைய வகுப்புகளை கேளுங்கள். ஹதீஸ படிங்க. மார்க்க விஷயங்கள்ல நீங்க மும்முரமாக ஈடுபடுங்க, படிங்க, இல்ம தேடுங்க. இந்த ரமலானுடைய மாதத்துல நேரத்தை விரயப்படுத்தாம, நேரத்தை வீணடிக்காம நீங்க படிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குங்க. உங்களோட பிள்ளைகளை அப்படி ஆக்குங்க. நீங்க படிங்க, குர்ஆனோடு தொடர்புங்க. நெருக்கமாக இந்த ரமலானை வைத்திருக்க வேண்டும். குர்ஆனை, ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். ரமலான்ல குர்ஆனோட நெருக்கத்தை ஏற்படுத்தலைன்னா வேற எந்த மாசத்துல ஏற்படுத்த போறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே முதலாவது நேர விரயம், அதுக்குள்ள எல்லாமே அடங்கி